ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்துருப்பாரு. அது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோ பிஆரில் 10 கில் ப்ளஸ் போய் அடிக்கணும், கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்குவாட் வைப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற முக்காசி பேர் சப்ஸ்கிரைப் தான் பார்க்கிங்க. ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் டெய்லியும் 8 மணிக்கு நம்ம ஷார்ப்பாக லைவ் போட்டுட்ருக்கோம். அங்கேயே முடிஞ்சளவு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொடுத்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தெரியும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஒரு MP5யும் AK-47 வச்சு தான் ஆடியிருப்பேன். தாறுமாறு ஆடியிருப்பேன். பார்க்குற இனிமேலாம் கட்டுப்பட்டு நம்மளும் நம்ம டீமேட்டு அடிச்சுட்டு இருப்போம். சட்டு புட்டுன்னு இந்த இடத்துல நான் தனியாக மாட்டிக்கிடுவேன். ஒரு டியோ வந்துடும். 2 பேரும் தரமாக வைப் பண்ணுவேன். இவனை வந்து பாருங்கள் ஒரு ஹெட்ஷாட் வச்சுருப்பேன். அடுத்துங்க ஒருத்தர் ரொம்ப ஆட்டம் கட்டுவான். நான் கையில் MP5 வச்சுருப்பேன். அவரே கேரக்டர் போட்டுருவான். 150 HP அடித்தா செத்து போயிடுவேன். வந்து ஓரியன் போட்டு அவன் PND வச்சு அடிப்பான். இருந்தாலும் சுத்துவால் போட்டுருவான் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு. இதான் சான்ஸ்னு சொல்லி நானுமே போன்ஃபயர் போட்டு ஒரு நேரத்திட்டோம். போன்ஃபயரையும் போட்டு இன்னலரையும் போட்டேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட்டா வருவான்னு. கரெக்டாக கோல்டு மீட்டர் போட்டு தப்பிக்கிறது போட்டு ஓடினா. இருந்தாலுமே அவனுக்கு ஒரு நல்ல டேமேஜ் பண்ணிடுவேன். அப்படியும் ஓடுவான். ரஷ் பண்ணி கிட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவான் ஓரியன் போட்டு. பாருங்கள் இந்த மாதிரி அடுத்து அவன் ஹல்கிலே விருத்திருப்பான். கண்டிப்பாக எப்படியும் பார்த்துக்க மாட்டான். அப்படியே இவனே டவுன் ஸ்டிக்கில் கிளியர் பண்ணிட்டு அடுத்து இங்கே போனால் TN கிளியர் ப்ரோ வந்து தனியாக ப்ளே பண்ணிகிட்டு இருப்பார், ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த இடத்துல ஒரு ஸ்குவாட் எப்பவுமே நடந்திருக்கும். இன்னொருத்தர் டவுன் வச்சுட்டு கோப்ரா பட் இவனையுமே டவுன் வச்சுருவான். 2 டவுன் இதோட ஒருத்தர் வந்து டேமேஜ் பண்ண பார்ப்போம். ஓரியன் போட்டு மறுபடியும் அவனும் கோப்ரா தான் கிரிட்டுன்னு அடிச்சிடுவான். நல்லா டேமேஜ் பண்ணிடுவான். இருந்தாலும் சரியால் MP5 ஏற்றிக்கிட்டு அடின்னு போட்டு அழுத்திடுவோம். இங்கே ஒருத்தர் மாட்டிக்கிடுவோம். ஒரு பொண்ணு கேரக்டர் வந்துடும். ஹீல் பண்ண பார்க்கலாம். ஒரு டம்முன்னு சரியால் ஹெட்ஷாட் வச்சுட்ருப்பேன். தப்பிச்சிரும். இருந்தாலும் மறுபடியும் உள்ளே போந்துட்டு ஒரு தரமான ஸ்குவாட் வைப் இந்த ஒரு இடத்துல. அடுத்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீமேட்லாம் ரிவைவ் பண்ணிட்டு வந்து பார்த்தா எல்லோரும் செத்துருவாங்க. இந்த ஒரு டவுனே வச்சுருவாங்க. கோகுல் மட்டும் தான் கூட இருப்பான். அங்கே டவுனை வச்சு கிளியர் பண்ணிட்டு வந்துடுவேன். இன்னில் போட்டு வந்து பார்த்தா அடுத்து பைக் எடுத்துகிட்டு போமான்னு பைக் எடுத்துகிட்டு போவேன். வந்து பார்த்தா பின்னாடி அடிச்சிட்டு இருப்பான் எனிமியும் கூட. இந்த இடத்துக்கு தான் அதை வெயிட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல வண்டி எடுத்து போகிறோன்னா அங்கே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானா அங்கே எனிமி அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இதனால் விடக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி அடிக்கலாம் பார்த்தா இங்கே ஒருத்தர் வந்துடுவான். டோனை ஏற்றி விட்டு ஒரு தரமான MP5 வச்சு அடியை போட்டு பின்னாடி வால் போட்டேன். பின்னாடி வரும் பார்த்தா முன்னாடி வந்துட்டான். MP5 வச்சுட்டு ஓரியனை போட்டு தரமான அடியை போட்டேன். அவனுக்கு நல்லா டேமேஜ் பண்ணிடுவேன். உள்ள ஒரு வால் போட்டுவான். அப்படி இப்படின்னு கிரிட்டுன்னு அடித்து அழுத்தி போடுவேன். எப்படியோ அவனையும் முடிச்சு விட்ருவேன். 2 நாக்கையும் கிளியர் பண்ணி விட்டு பார்த்தா நம்ம கோகுல் தனியாக ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான். ஃபைட்டு பண்ணிகிட்டு இருப்பான். அவன் ஒரு டவுனும் வச்சுருவான். அந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டு நினச்ச ஜோனில் இருந்தாலும் பைக் எடுத்துட்டு வந்துடுவேன். வந்துட்டு இங்கே ஒரு தரமான ஹெட்ஷாட்டை போட்டுவிட்டு ஒரு டீம் பண்ணி பூயாகவும் போட்டுருவோம். அந்த ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 10 கில் ப்ளஸ் பூயை அடிக்க சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணி 13 கில் ப்ளஸ் பூயை அடிச்சிருப்போம். இந்த ஒரு பூயா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு விட்டு போகலாமே.